ரிதன்யாவிற்கு ஏன் போராடவில்லை? கொக்கை, அந்த போதைப் பொருள், கஞ்சா, மதுபானம் கூட்டமைப்பு சார்பாக கண்டிக்கின்றோம். காவல்துறையே 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 சீமானை 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 கைது செய் 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 வழக்கு பதிவு செய் வழக்கு பதிவு செய் சீமானே சிறுமதியானே சீமானே சிறுமதியானே சீமானே சிறுமதியானே சீமானே சிறுமதியானே அனுமதியோ 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 ஆணாதிக்க சிந்தனையை ஆணாதிக்க சிந்தனையை பெண்கள் விரோத சிந்தனையை பெண்கள் விரோத சிந்தனையை இளைஞர்களிடம் அரசியல் தேச விளைவாக தமிழ்நாட்டு பெண்கள் வராங்க மேடம். இன்றைக்கு அவர் படம் கிளித்தறியப்படுவது போல வெகு தொலைவில் இல்லை. வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இது சீமான் கேட்டார்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாரு. ஏன்னா 10 வருஷம் வாங்க அடி அப்படி இல்ல. போட்டோமா எதுக்கா? இப்படி சுற்றுலா கும்பல் போட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கிற தமிழ் தேசியத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற ஒரு மனுஷன் இருக்கானா அது சீமான் தான். நீங்க ஏன் வந்து அவரை திட்டுறீங்கன்னு புரியல. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ராத்திரியெல்லாம் தூங்கல, எத்தனை வருஷமா நானும் தூங்காம தூங்கிருப்பேன். ரைட்டும் போகணும் தூங்க மாட்டானுங்க. அவன் ஃபுல்லா இருப்பான். அவன் ஃபுல்லா போட்டு தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க்க வாழ வைக்கதா தம்பிங்க தான். அந்த தம்பிங்க தான் இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அவன் வந்து நம்ம ராத்திரி மேல தூங்க விட மாட்டான். போனை போட்டு எதுக்கு நீங்க இந்த வேலை பாக்குறீங்க? போனை போட்டு யாரு நீங்க? அதெல்லாம் இல்லைன்னா இந்த ஊருக்கா பேசுவானுங்க. எனக்கு முதல்ல விவரம் தெரியாது. நான் வந்து அதோட போட்டு அடிச்சுவேன். அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி 2 வருஷம் ஓட்டுவாங்க. எந்த அடிப்படை அரசியலுக்கும் தகுதியற்ற ஒரு தலைவனா எப்படி இருக்கணுங்க? இன்னொரு தலைமையை உருவாக்கக்கூடிய தலைவர். தனக்கு அடுத்த தலைமுறையை தலைவராக உருவாக்கக்கூடியவர்தான் தலைவராக இருக்க முடியும். ஆனால் தனக்கு அடுத்து வருகிறவர்களை தற்கூரிகளாக உருவாக்கிய ஒரே சீமான் என்கிற தற்கூரி தான். கட்சிக்காரனே தற்கூரியா வைப்பாரு. அவர் சொல்லுவார் பாருங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு யாராவது ஞாபக சக்தி இருந்தா அண்ணன் சீமான் எடுத்து ஓடின ஒரே ஒரு படத்தை சொல்லுங்க. அவர் எடுத்த படம் அவருக்கே மறந்துருக்கும். எடுத்த 4 படமும் நாக் அவுட்ல போயிருச்சு. ஆனா அண்ணன் சீமான் இன்னைக்கு எளிய தமிழ் பிள்ளை வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்ல. இங்க நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், பள்ளி குழந்தைகள் நிக்கிறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற வந்த அம்மாக்கள் அக்காக்கள் நிக்கிறீங்க. ஒருவேளை ஏதாவது சீமானுடைய காணொலியை பார்த்து எப்படி பேசுவாரு பாரு. அவர் ராத்திரி ஆடியோல பேசுவாரு பாருங்க. அதை கேட்டீங்கன்னா இந்த பேச்செல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருவீங்க. அது நம்ம ஹெட்போன் போடாம கேட்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த சீமான் எளிய தமிழ் பிள்ளைகளுடைய அடையாளம் என்று சொல்வது அயோக்கியத்தனம். யார் சீமான்? எனக்கு தெரிஞ்சு 27 வருஷம் நமக்கு பழகம். 27 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் ஃப்ரெண்டுங்க. எல்லாரும் நம்ம குருன்னு பாக்குறோம். ஃப்ரெண்டவே கூட்டு வந்து திட்டுறாங்க வருன்னு. ஏங்க அப்பெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கருப்பு சட்டக்காரங்களோட சேர்ந்து மேடை ஏறி மேடையில பெரியாரு பகுத்தறிவு அம்பேத்கர் உருட்டி விட்டு ஏதோ வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தாரு. இப்ப காசு சேர்ந்துருச்சு. திரள் நிதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரள் நிதினா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாம் வேர்வை சிந்தி உழைப்பீங்க. நான் நாசுக்கா வந்து தமிழ் தேசிய என்ற பேர்ல உங்ககிட்ட உங்க உழைப்பை ஆட்டை போடுவேன். அதுக்கு பேரு திரள் நிதி. திரள் நிதியில எங்க அண்ணன் எப்படி வாடகை தெரியுமா? 2,50,000 மாச வாடகை. சீமானவர்களுடைய
நம்ம நிக்கிறோம். 1 கோடி எங்க தெரியும்? 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு அண்ணன், 6வது காரா. அப்ப 2 லட்சம் ரூபாய் அவருடைய வீட்டு வாடகை, 60,000 கார் நிப்பாட்டுறதுக்கான இடத்துடைய செலவு, அப்புறம் 15 வேலைக்காரங்க, ஒய்ஃப் ஒண்ணு இல்ல தெரிஞ்சில்ல, கட்டினது ஒண்ணுதான், கட்டினது ஒண்ணு. அதுல நான் அழுத்தமா இருக்கேன். அவர் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன். ஏன்னா அம்புட்டு இருக்கு. இளைஞர்களை, இளம் பெண்களை, சிறுவர்களை ஏமாற்றி என்னுடைய வாக்காளர்கள் இவர்கள் என்று சீமான் கூச்சமே படாம பேசிட்டு இருக்காரு. சீமான் யாருங்க? உலகம் முழுவதும் இருக்கிற ஈழத்தமிழருடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சி கொழுக்கிற, கொழுப்பெடுத்த ஒரு திமிர் பிடித்த அரசியல் புரோக்கர் தான் சீமான். என்ன தைரியத்துல அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்து பேசுறான். அது தைரியம் இல்ல, பயந்துட்டான்னு அர்த்தம். இந்த பொம்பளை கிட்ட சிக்கணும்னா வச்சு செதச்சிருவாங்கன்னு தெரியும். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் உயிரை துச்சமா வச்சு காடு மலை மேடு எங்க பிரச்சனைனாலும் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்குதுன்னா அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய குரலா இருக்கும். இங்க எக்கச்சக்கமான கூட்டமைப்பு பெண்கள் வந்திருக்கீங்க. ஜனநாயக மாதர் சங்கத்தை தொட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடு களத்துல இறங்குறதுக்கு இந்த கூட்டம் ஒரு சாட்சி. அண்ணன் சொல்லுவாரு, ஏராளமா அடிச்சு விட்ட கதை உண்டு. அவர் மேடையில் அடிச்சு விட்ட கதையை ஒழுங்கா எழுதியிருந்தா கூட 4 படம் ஓடி இருக்கும். அண்ணன் சொன்னாரு, நாளா கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டுல இருக்கிறவருக்கு குடி உரிமை கிடைச்சிருமா. ஆனா 4 நாளா பாஸ்போர்ட் வாங்க முடியாம தின்றாரு. நீங்க போன் வந்துச்சுன்னு தோழர்கள் சொன்னீங்க, நான் கூட சிரிச்சுட்டே பேசுறேன். போன போட்டு தன் கட்சிக்கார பெண்ணை கொலை செய்தவர் சீமான் தெரியுமா உங்களுக்கு? மதுரையிலங்க ஒரு நகைக்கடை வச்சிருக்காரு ஒரு தம்பி, 4 தம்பிங்க சேர்ந்து ஒரு நகைக்கடை வச்சிருக்காங்க. அந்த நகைக்கடை வச்சிருக்கிறவருக்கு ஆசை சீமானுடைய கட்சியில சேர்ந்து எப்படியாவது வளரணும், தமிழ் தேசியம் வளரணும்னு. அந்த தம்பி பேர் வண்டாரி தமிழ்மணி. நீங்க போட்டு பார்த்தா 100கணக்கான வீடியோ இருக்கும். அந்த வண்டாரி தமிழ்மணி நகைக்கடை வச்சிருந்த தம்பி சீமான் கட்சியில சேர்றாரு. சீமான் கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் ஓசில நகை வைக்கிறான், கடனுக்கு நகை வாங்குறான். இந்த கடனை திரும்ப கொடுக்கல, கடைசியா கடையவே மூடிட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு? ஒரு அரப்பாடி லாரி வாங்கி ஓட்டுறாரு. இந்த அரப்பாடி லாரி வாங்கி ஓட்டும் போது போன தேர்தலுக்கு போனவங்க அந்த அரப்பாடி, அதாவது போன சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் சட்டமன்ற தேர்தல், அரப்பாடி லாரியை கொடுங்கன்னு நாங்க ஓட்டிட்டு உங்களுக்கு மாத வாடகை கொடுத்துருவோம். நான் டியூ கட்டணும், கஞ்சிக்கலாம இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அரப்பாடி லாரியை வாங்கி 1.5 மாசம் ஓட்டிட்டு காசே தராம ஓடி போனோம்னா இந்த சீமான் என்கிற ஒரு தற்கொலை நான் சொல்லுவேன். இன்னொன்னு ஞாபகம் வைங்க, கடைசியில வறுமைக்கு போயிட்டாரு இவரு. காசு இல்ல, 2 குழந்தைங்க, ஒய்ஃப் ரொம்ப வறுமையில இருக்காங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணானா பழைய கடன்காரர்கள் கட்சிக்காரர் அவங்கிட்ட போன போட்டு கேட்கிறாங்க. அதுல சாட்டை துறைமுருகன் ஒரு தம்பி இருக்காப்ல, அந்த தம்பி கொடுக்க வேண்டிய காசை கேட்கிறாப்ல. ஐயா காசை தாங்க, ரொம்ப வறுமையில இருக்கேன், ஏதோ என் பிள்ளை குட்டியோட இருந்துக்கிறேன்னா காசு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லணும். 2 தானே பதில், தருவே தரமாட்டேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நேத்து உங்களை என்ன பண்ணாரோ அதான் அன்னைக்கு பண்ணாரு. விடிய விடிய உலக நாடுகள் முழுவதும் இருந்து ஆண்கள் பூரா போன்ல பேசிட்டே இருக்கான். ஆண்கள் பூரா பேசுறான், உலக நாடுகள் முழுவதும் பேசுறான். போலீஸ்கார் ஒரு 2 உலக நாடுகள் முழுவதும் பேசுறான். நைட்டு பகலும் அந்த பிள்ளைய தூங்க விடல, ஆபாசமா பேசுறான். உன் பொம்பளை பிள்ளைய செய்வேன்றான், 1வது பண்றேன்றான். சொந்த கட்சிக்கார பொண்ணு, சொந்த கட்சிக்காக நகைக்கடை இறந்தவன், சொந்த கட்சிக்காக உயிர் கொடுத்த ஒரு இளைஞன், அவனுடைய மனைவி கடைசியில மண்ணெண்ணையை ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க, செத்து போனாங்க. ஒரு கட்சிக்காக, ஒரு கொள்கைக்காக உள்ள இறங்கி பொருளாதாரத்தை இழந்த ஒரு பையன் கடைசியில மனைவியை இழந்த குழந்தைகளோட நடுத்தரம் நடிக்கிறாரு. சீமான் பொறுப்பேற்பாரா? நான் கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்துட்டு பயந்துட்டு நேற்று பிரஸ் மீட்ல சொல்றாரு, கொக்கைன் குடிச்சீங்களா,
அதை குடிப்பாங்களா சாப்பிடுவாங்களா? அண்ணங்கிட்ட கேட்டா தெரியும். ரேடிசன் ப்ளூ, ஏன்னா எளிய தமிழ் பிள்ளை. ரேடிசன் ப்ளூல 25,000 வாடகை. ரேடிசன் ப்ளூல தான் தங்குவாரு. நம்மலாம் போனா தோழங்க வீட்டுல தங்குவோம். அங்க இருந்து நம்ம கூட்டு போய் கூட்டம் நடத்துவாங்க. ஆனா ரேடிசன் ப்ளூல தங்குறவரு கேக்குறாரு, கொக்கைன் கஞ்சா குடிச்சீங்களா, டாஸ்மார்க்ல தண்ணி அடிச்சுட்டு படுத்துறீங்களான்னு கேக்குறாரு. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், சீமான் இதற்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும். வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். இல்லனா தமிழ்நாடு அரசு, பெண்களை பாதுகாக்கிற அரசு, பெண்களுக்காக திட்டமிடுகிற அரசு, இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அரியணையில் உட்கார்றதுக்கு தெரு தெருவா பேச நாட்கள்ல நானும் ஒருத்தி. அந்த உரிமையில கேட்கிறேன், மக்களுக்காக களத்தில் இருக்கிற அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய வேலைகளை கொச்சைப்படுத்திவிட்டு அவர்கள் செய்கிற வரலாற்று அரசியலை கேவலப்படுத்தி மாதர் சங்கத்தினரை குடிகாரர்கள் என்று சொல்லி, நீ கஞ்சா குடிப்பன் சொல்லி இழிவு செய்திருக்கிற சீமானை உடனடியாக கைது செய்யுங்க. ஒரு நட்டமும் தமிழ்நாடு அரசு ஏற்படாது. சீமான் போன்றவர்களை தமிழ்நாடு அரசு கைது பண்ணா அட்டுத்தமுறை படிச்சுக்கிட்டே ஜெயிக்கலாம். அதனால சீமான் போன்ற புல்லுரிமைகளை கைது செய்ய வேண்டும். சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும். மாதர் சங்கத்தை தொடலான் நினைச்சா சீமான் அடையாளம் இல்லாமல் காணாமலாக்கப்படுவார். காரணம், நாங்கள் ஜனநாயக சக்திகள், மக்களுக்காக சட்டத்தை மதிக்கிறவர்கள் களத்துல நின்னு போராடுறோம். உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுல நீங்க எப்படி பயந்து பிரியாணி ஆக்கி கொடுத்து 4 கட்டைய கொடுத்து பாதுகாப்புக்கு 4 பொம்பளை பிள்ளைகளை நிக்க வச்ச கேவலமான வரலாறு பெரியாரை நீங்க பேசும்போது நாங்கள் பார்த்தோம். அவ்வளவுலாம் பயப்படாதீங்க. நாங்க 4 கேள்வி கேட்டா நீங்க நாக்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் அவங்க நிக்க வச்சு உரிச்சு காலி விடுவோம். எனவே சீமான் போன்றவர்கள் முடிஞ்சா அரசியல் நடத்துங்க, இல்லைன்னா கட்சியை கழிச்சிருப்போம். உன்னதான் மதிக்கவே இல்லை மக்கள். 14 வருஷமா தெருவில் தானே தெரியல, வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க மக்கள் இல்ல. என்னத்துக்கு இந்த ஆட்டம்? இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தை சிவப்பு சித்தாந்தக்காரர்கள்ட்ட வச்சுக்கிட்டாலோ, ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள்கிட்ட காட்டினாலோ, தமிழ்நாட்டினுடைய பெண்களை கிழக்கரையா நினைச்சாலோ, சீமான் என்கிற ஒரு அடையாளம் தமிழ்நாட்டின் அவமானகரமான அடையாளமாக உறுதிப்படுத்துவோம், மாற்றுவோம். சீமானை அரசியல் அனாதையாக்குவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த போராட்டம் சீமான் முடிச்சு சீமான் போன்ற சில்லறைகளை தற்குறிகளை கண்டித்து இல்ல. ஞாபகம் வச்சுக்க, வெள்ளக்காரன் காலத்துல துப்பாக்கி நெஞ்ச கொடுத்து நின்ன கூட்டம் இது. இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அடக்கி வாசிக்கணும்னு சீமானுக்கு ஆர்டர் போடுறோம். இதோட நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. நன்றி. சீமான் அவர்கள் பெண் அமைப்புகள் மீது அவதூறாக பேசியிருக்கிறார். அவருடைய பிரச்சனைக்கு தலையிட்ட அவருக்கு எதிராக மனு கொடுக்க வந்த மாதர் சங்கம், பெண்கள் அமைப்பெல்லாம் எங்கே போய்விட்டது, முற்போக்கு அமைப்புகள் எங்கே போய்விட்டது, பெரியார் அமைப்புகள் எங்கே போனது என்று அவதூறாக வார்த்தைகள் அவர் வாயிலே நாகரிகம் வந்ததை தடுத்து அவர் பேசியிருக்கிறார். இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தொடர்ந்து சீமான் அவர்கள் எதற்காக அப்படி பேசினா, ரிதன்யாவுடைய அந்த மரணத்திற்கு பெண்கள் அமைப்பு எங்கே போராடியது என்றுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. ஆனால் அவர் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்ன வீடியோனா, என் மனைவியோடைய அம்மாவுக்கு இவ்வளவு சொத்து இருந்தது, அந்த சொத்தை நான் வெள்ளாமை பண்ணுவதற்காக அதை வாங்கி கொடு என்று கேட்டேன். அப்போ அவர் வரதட்சணை கேட்கக்கூடிய ஒரு சீமான் அவர்கள் அந்த இறந்து போன ரிதன்யாவுக்கு ஏன் போராடவில்லை என்று கேட்கிறார். அவர் எங்கே இருந்தாருன்னு தெரியல, ஒரு வேளை தண்ணி அடிச்சுட்டு படுத்திருந்தார போல, போதை தெரியாமல் இருந்தது போல. ஆனால் ரிதன்யாவுக்காக பல பெண்கள் அமைப்புகள்
அங்கே அவினாசிலே நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இன்னைக்கு ரிதன்யா வீட்டோடு அவர்களுக்கு ஆதரவாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ரிதன்யா இதுக்கு போராடவில்லை என்று பெண்கள் அமைப்பை மிக மோசமாக அவர் பேசுவதும், தொடர்ந்து அவர் மீடியா அவருக்கு வந்து பெரிய பலமாக இருப்பதாக நினைத்து கொண்டு இதற்கு முன்னாடி கொடுத்த மீடியாவில் கூட போய் அந்த பொண்ணைய நீ இந்த மாதிரி காதலிச்சான்னு சொல்லி அவர் மனைவி கேட்குறா, நான் என்ன குச்சுக்குள்ள இருந்த குஞ்சு குமரியவா கற்பழிச்சிட்டேன், அப்படி வார்த்தை கூட நாகரிகம் இல்லாமல் தொடர்ந்து பேசக்கூடிய சீமானை கண்டித்து தான் இந்த போராட்டம். காவல்துறையிலே நாங்கள் புகார் கொடுத்தும் கூட இப்போ வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. உடனடியாக காவல்துறை பதிவு செய்ய வேண்டும், உடனடியாக அவர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் இப்போ காவல் நிலையங்களை புகார் கொடுத்தா அவர் எங்கே பேசினார் என்று அவர் மீடியாவில் பேசுவதற்கு நாங்கள் இடம் பொருள் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மீடியாக்களில் எல்லா இடத்துலையும் பொதுவாக பேசுகிற இடத்துக்கு அவர் இங்கே பேசினார் அங்கே பேசினார்ல முடியாது. எல்லா காவல் நிலையங்களும் புகார் கொடுத்துருக்கோம். உடனடியாக அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது செய்ய வேண்டும். கைது செய்யவில்லை என்றால் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம். காமராஜர் வெறும் கல்விக்கண் திறந்த காமராஜர் சுருக்குவாங்க. சமூக நீதி தமிழ்நாட்டினுடைய வேறே காமராஜர் தான். இங்க ஒரு அடிப்படையை கட்டமைச்சவர் காமராஜர். எனவே அவர் மரியாதைக்குரிய வகையில் நடத்தணும். ஆனால் இந்த தகவல் பலரும் பேசின தகவல் தான், ஒன்னும் புதுசா பேசல. இதுக்கு முன்னாடி நம்ம ஐயா ரஜினிகாந்த் கூடயே சேர்ந்து சுத்திட்டு இருப்பாரு காமராஜர் அரசியல் கட்சின்னு, அந்த மணி ஐயா வந்து தமிழ் அறிவுமணி அப்படி சொல்லணும், அப்பதான் புரியும். தமிழறிவுமணி ஐயாவும் இதை பேசி இருக்கிறாரு. இது போன்ற பல வீடியோக்கள் வந்திருக்கு. அந்த காலகட்டத்துல எது நடந்தது நமக்கு தெரியாது. இவர்கள் பேசுவதை வைத்து அப்படி ஒன்றை அவர் பேசியிருக்கிறாரு. சோ இறந்து போனவர்களை, தலைவர்களை அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம ஒரு விஷயத்தை பரபரப்பாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிகளுக்கு தீனி போட தேவையில்லை. அதுதான் நான் பாக்குறேன். சோ காமராஜரை போன்ற சமூக நீதி திட்டங்களை கையில் எடுக்கலனா இன்னைக்கு சுந்தரவள்ளி மாதிரி இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பெண்கள் படிச்சு வெளியே வந்திருக்க முடியாது. சோ காமராஜர் ஒரு மிக பெரிய சமூக நீதி பாதுகாவலர் தான் நான் பாக்குறேன். சின்ன சின்ன விஷயத்துல அவரை இறக்கி பேசுறது அவசியமே இல்லை.